புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை ஒட்டி அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கூட்டத்திற்கு போலீசார் பல்வேறு நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், பாண்டிச்சேரியில் நாளை நடைபெறக்கூடிய இந்த தவிகவின் பொதுக்கூட்டத்திற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, அதேபோன்று தற்போது அங்கு நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்தான கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தவிக தலைவர் விஜய் நாளை புதுச்சேரியில் மக்களை சந்தித்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார். ஏற்கனவே இந்த தவிக சார்பில் புதுச்சேரியில் ரோடு ஷோவுக்கு அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் கரூர் சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் அந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த பொதுக்கூட்டம் போல மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இதனையடுத்து நாளைய தினம் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் ஒரு கூட்டம் போல நடத்தி விஜய் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்காக நாளை இந்த புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக மைதானம் முழு வீச்சில் தயாராகி வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். குறிப்பாக இந்த மைதானத்தில் 5000 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். அந்த 5000 நபர்களும் புதுச்சேரி சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சார்ந்த எந்த ஒரு பொதுமக்களோ அல்லது தொண்டர்களோ இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வரக்கூடிய அனைவருக்கும் இந்த QR கோடு மூலம் வழங்கப்பட்டு ஸ்கேன் செய்த பிறகு அவர்கள் அந்த மைதானத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மைதானத்தை சுற்றி பல்வேறு பாதுகாப்பு பணிகளை போலீசார் ஏற்படுத்தியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த மைதானத்தை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரை தற்போது உடைக்கப்பட்டு பொதுமக்களும் தொண்டர்களும் வெளியே செல்வதற்கு எளிதாக வெளியே செல்வதற்கான வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் நாளை தினம் காலை விஜய் வருவதற்கு அந்த மைதானத்திற்கு வருவதற்கு வழியை ஏற்பாடு செய்வதற்காகவும் அந்த சுற்றுச்சுவர் உடைக்கப்பட்டு அதற்கென்று தனியாக ஒரு வழியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி போலீசார் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. குறிப்பாக குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை அந்த கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். மேலும் அவசர காலத்திற்கான ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்திருக்கின்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்து வருகின்றனர். மேலும் நாளைக்கு 5000 பேர் அந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் பங்கேற்கலாம். ஆனால் 5000 பேர் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடியவர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக அருகிலுள்ள பாண்டி மெரினா பீச் மற்றும் அருகிலுள்ள இந்திரா காந்தி ஸ்டேடியம், அதே கூட்டம் நடைபெறக்கூடிய அதே இடத்தில் அந்த அவர் பேசக்கூடிய அதுக்கு பின்னாடி பார்க்கிங் வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் விஜய் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு இதுவே முதல் முறை. ஏனென்றால் காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்ட அரங்கில் மக்களை நேரடியாக சந்தித்தார். மக்கள் இருக்கக்கூடிய பொதுவெளியில் மக்களை சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கு கட்சி தொடங்கியதுக்கு அப்புறம் புதுச்சேரிக்கும் விஜய் வருவது இதுவே முதல் முறை என்பதால் புதுச்சேரி மக்கள் விஜயை பார்ப்பதற்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கும் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர். அதனால் நாளைய தினம் அந்த உப்பளம் மைதானத்தில் கூட்டம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உப்பளம் மைதானத்தை சுற்றி ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. அந்த சாலையில் கிட்டத்தட்ட 3 பள்ளிகள் உள்ளன. அதாவது தனியார் பள்ளி, அரசு பள்ளிகள் என 3 பள்ளிகள் உள்ளன. நாளை காலை 10 மணிலிருந்து 12 மணி வரை நிகழ்ச்சிக்கான அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 11 மணி அளவில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் காலை முதலே பொதுமக்கள், தொண்டர்கள் என அந்த மைதானத்தை நோக்கி வரக்கூடும். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றியுள்ள பள்ளிகளுக்கு ஏதாவது அறிவுறுத்தப்படுமா என்ற தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை அந்த பள்ளிகளுக்கு எதுவும் வழங்கப்படவில்லை. ஒருவேளை இன்று மாலைக்குள் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளோ அல்லது நாளை விடுமுறையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் கல்வித்துறை சார்பில் அவர்களுக்கு வழங்கப்படலாம். இது மட்டுமில்லாமல் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நிர்வாகிகள் இந்த ஏற்பாடுகளை துரிதமாக செயல்பட்டினாலும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இங்கே புதுச்சேரியில் முகாமிட்டு இந்த பணிகளை தீவிரமாக செயல்படுத்துகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த ஏற்பாடுகளை பார்வையிட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளைய தினம் புதுச்சேரி விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு புதுச்சேரி மக்களிடையே அதிகரித்துள்ளது. ஏனென்றால் நடைபெறும் கூட்டங்களில் விஜய் தமிழக அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் பேசியிருந்தாலும் புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி ஆளக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் ஒரு நெருக்கமான ஒரு புதுச்சேரி ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை அவர் விமர்சித்து பேசுவாரா அல்லது பாஜகவை மட்டுமே விமர்சித்து பேசுவாரா போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் அவர்கள் தொண்டரிடையே ஏற்பட்டுள்ளது. தன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி.